மதிப்புக்குரிய அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம். என்ன தலைப்புனா டிவிகேயின் வெற்றியை பற்றி பேச போகிறோம். இதை பற்றி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு அரசியல் கட்சியின் வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இது வெறும் தேர்தல் மட்டும் ஜெயிக்கிறதுன்னு அப்படின்னு தேர்தல் மட்டும் ஜெயிப்பதா, இல்லை அப்படின்னா மக்கள் மனதில் இடம் பிடிப்பதா? இந்த ரெண்டு வெற்றியும் இதில் அந்த வெற்றியில ரெண்டுமே அடங்கியிருக்கிறது. தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டும் பெரிய முக்கியம் இல்லை, மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறது தான் பெரிய விஷயம். இதே ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மனசில் இடம் பிடிச்சி ஜெயிச்சிருக்கிறாரு அவர். மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ஓட்டு போட்ட நாளில் பார்த்தீங்கன்னா, அந்த டிவிக்கு ஓட்டு போட்டவங்களா இருக்கட்டும், அந்த பசங்களாக இருக்கட்டும், பசங்களுடைய அம்மாக்கள் அப்பாக்களாக இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷமாக ஒரு செலிப்ரேஷன் மூடில் தான் போய் ஓட்டு போட்டாங்க. அப்போவே எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாருமே டிவியில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஓட்டு போட்டாங்க. அப்படின்னா அந்த மாதிரி பூத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களாவே தன்னாலே பூத்தில் எல்லாரும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பணியாற்றுறாங்க. கடைசியில் அந்த இருந்தாங்க இவிஎம் மிஷினை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பு அந்த பசங்கள்லாம் சேர்ந்து கடுமையான உழைப்பு வச்சு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அவங்க தலைவருக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நினைக்கலாம் 108 தொகுதி தானே ஜெயிச்சிருக்காரு, என்ன 150 தொகுதி 160 தொகுதி ஜெயிச்சிருக்காரான்னு நினைக்கலாம். ஆனால் ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள் இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா செலவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 20 கோடி 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க ரெண்டு கட்சியுமே. இவங்க மேக்சிமம் இவங்களும் காசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஆனால் எல்லா தொகுதியும் கொடுக்கல. ஒரு சில தொகுதியில் கொஞ்சம் பணம் வலிமையாக இருக்கவங்க மட்டும் கொடுத்துருக்குறாங்க. மீதி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆட்டோ ஓட்டுநர் இந்த தேர்தலில் இருந்திருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஏழ்மை ஏழையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த இதில் தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க, ஜெயிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி இருந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க இதில் நின்று ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம எல்லாருமே மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். எடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறது தான் நல்லது. வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக இந்த ஆட்சி அமைக்கட்டும். மக்களுக்கு நல்ல பாதுகாப்பான ஒரு அரசாங்கத்தை ஆட்சியை வழங்கட்டும். நல்ல ஒரு விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதை இந்த ஆட்சி தரும் என்று நம்புகிறோம். என்னுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.